ஹாய் ஸ்டூடெண்ட் எக்வாஸ் லெட் ஆசிட் பேட்டரி உங்கள் வீட்டில் பயன்படுத்தும் போது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக லெட் ஆசிட் பேட்டரியில் ஒவ்வொரு செல்லுலையும் பார்த்தீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர் மற்றும் சல்பூரிக் ஆசிட் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம பேட்டரியை பயன்படுத்த இதனோட அளவு குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையும் போது நம்ம டிஸ்டில்டு வாட்டர் டாப் அப் பண்ணுவோம். அப்படி டிஸ்டில் வாட்டர் டாப் அப் பண்ணும்போது அதில் கொடுத்துருக்கிற ரெட் மார்க் மற்றும் க்ரீன் மார்க் உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம அதிகமாக ஃபில் பண்ணும்போது டிஸ்டில்டு வாட்டர் அது பேட்டரியிலேருந்து வெளியே லீக் ஆகும். அதே சமயத்தில் அதிகமாக இருக்கும்போது சார்ஜ் பண்ணும்போது நம்ம கெமிக்கல் ரியாக்ஷனால் இதில் இருக்கிற டிஸ்டில் வாட்டர் மற்றும் சல்பூரிக் பேட்டரிலேருந்து லீக்கேஜ் ஆகும். அப்படி லீக்கேஜ் ஆகிற கெமிக்கல் பார்த்திங்கன்னா தரையில் படும்போது தரையில் கரோசனை ஏற்படுத்தும். இதனால் பார்த்திங்கன்னா பொதுவான எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்லாப் மேலே இல்லை தரையில் தான் வச்சுருப்பாங்க பேட்டரி. இதனால் அந்த இடத்துல இருக்கிற சிமெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா கரோசன் ஆகிட்டு வீக் ஆயிரும். இந்த பேட்டரி கீழே பார்த்திங்கன்னா ஒரு உட் பீஸும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த உட் பீஸ் அந்த கெமிக்கல் எல்லாம் பட்டு அதுவும் வீக் ஆயிடுச்சு. வீக் ஆகிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தரையில் இருக்கிற சிமெண்ட் எல்லாம் உப்பு பூத்த மாதிரி பூத்து போச்சு. இதனால் பார்த்திங்கன்னா சிமெண்ட் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த பேட்டரிக்கு பக்கத்துலேயே இன்வெர்ட்டரும் இருக்கிறதுனால இந்த கெமிக்கல் இன்வெர்ட்டரும் லைட்டை அட்டாக் பண்ணியிருக்கு. இதுக்காக பார்த்திங்கன்னா டிஸ்டில் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணும்போது அதில் கொடுத்துருக்கிற அளவுக்கு ஏற்றவாறு நீங்கள் பயன்படுத்தணும். அதே சமயத்தில் பேட்டரியோட லைஃப் டைம் குறையவும் அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும்போது கொஞ்சம் லீக் ஆக ஆரம்பிக்கும். அதுக்காக என்ன செய்யலான்றது வீடியோவில் அடுத்ததாக பார்க்கலாம். இந்த கெமிக்கல் தரையில் பட்டதுனால அந்த இடத்துல ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றத்தை இப்போ பார்க்கலாம். அதற்காக ஒரு பைப் எடுத்துகிட்டு அந்த இடத்துல சுரண்டும் போது அந்த இடத்துல இருக்கிற சிமெண்ட் எல்லாமே வீக் ஆகிட்டு மணலாக மாறி இருக்குது. இதனால் இந்த கெமிக்கல் எங்கெங்கே பட்டதோ அந்த இடமெல்லாமே பார்த்தேன் ஒரு மணலான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பேட்டரி கீழே வச்சுருக்கிற ஒரு உட் பீஸும் பாருங்கள் எந்த அளவுக்கு கரோசன் ஆகிட்டு பீஸாக போயிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு அடிப்பகுதியிலே அந்த கெமிக்கல் போனதுனால இந்த இடத்துல இருக்கிற சிமெண்ட் எல்லாமே வீக் ஆகிருக்கும். இந்த பேட்டரிக்கு பக்கத்துலேயே இருக்கிற வேறொரு பகுதி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் படாததுனால இந்த பகுதி நல்லாவே இருக்குது. இது போல் பேட்டரியில் இருக்கிற கெமிக்கல் தரையில் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் தரையில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காகவும் எந்தெந்த வழிமுறையில் கையாளன்றதான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேட்டரியிலேருந்து வெளியே வரக்கூடிய கெமிக்கல் தரையில் படாமல் இருக்கிறதுக்காக இந்த பேட்டரி வச்சுருக்கிற செட்டப் பாருங்கள். இந்த பேட்டரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னருக்குள்ளே வச்சுருக்கிறோம். இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா 75H உண்டான பேட்டரி. இந்த பேட்டரியில் டிஸ்டில் வாட்டர் ஃபில் பண்ணும்போதும் பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும்போது வெளிவரக்கூடிய கெமிக்கல் தரையில் படாமல் இருக்கிறதுக்காகவும் இதில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை பேட்டரியிலேருந்து கெமிக்கல் லீக்கேஜ் ஆனால் அப்படி லீக்கேஜ் ஆகக்கூடிய கெமிக்கல் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் ஆயிரும். அப்படி லீக்கேஜ் ஆகக்கூடிய கெமிக்கலை நம்ம வேஸ்ட் கிளாத்தை வச்சு தொடச்சி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா தரையில் எந்த கெமிக்கலும் படாது. அதனால் தரையில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அப்படி இந்த கெமிக்கலை க்ளீன் பண்ணும்போது நீங்கள் கையில் க்ளவுஸ் போட்டுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ஸ்கின்னில் படாமலையும் கண்ணில் படாமலும் பார்த்துக்கணும். ஏன்னா சல்பூரிக் ஆசிட்ன்றதுனால உங்களுக்கு ஸ்கின்னில் படும்போதும் கண்ணில் படும்போதும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் நீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அந்த பேட்டரி சுற்றி நான் காட்டுறேன். எந்த ஒரு இந்த லீக்கேஜ்னால் இந்த தரையில் எந்த பாதிப்பும் இல்லை. எல்லாமே க்ளீனாக இருக்குது. அதனால் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் யூஸ் பண்ணலாம். ஒரு குறைவான செலவில் இருக்கிற ஒரு மெத்தட் தான் இது. இந்த பேட்டரி கடந்த 5 வருடமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் எந்த லீக்கேஜும் இல்லை. இப்போ லைஃப் டைம் முடிய இதில் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சது. இந்த பேட்டரிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் இருக்கும்போதும் இன்வெர்ட்டருக்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுறதுனால. இது போன்ற பிளாஸ்டிக் கண்டெய்னர் வேண்டாம், இன்னும் டீசெண்டாக வேணும்னா நீங்கள் லூமினஸ் பிராண்ட்லேயே பிளாஸ்டிக் ட்ரேலையும் கிடைக்குது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். வேறு பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1400 ரேஞ்சிலேருந்தே கிடைக்குது. அதையும் வாங்கி யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 150Ah லூமினஸ் பேட்டரி யூஸ் பண்ணுறோம். இந்த லூமினஸ் பேட்டரிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதிக ரேட்லலாம் செலவு பண்ண முடியல. அதனால் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோம். இந்த பேட்டரி கடந்த 1 இயராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த லீக்கேஜும் இல்லை. இது கொஞ்சம் புது பேட்டரி இருந்தனால எந்த லீக்கேஜும் இது வரைக்கும் ஏற்பட்டதில்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஃபியூச்சரில் தேவைப்பட்டாலும் கெமிக்கல் லீக்கேஜ் ஆனாலும் நம்ம இந்த கண்டெய்னர்லேருந்து ஸ்டோர் ஆகும். அதில் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது போன்ற லீக்கேஜை தவிர்க்கிறது பார்த்தீங்கன்னா பேட்டரியில் கொடுத்துருக்கிற ரெட் மற்றும் க்ரீன் அளவுக்குள்ளே நம்ம டிஸ்டில் வாட்டர் மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லைஃப் டைம் முடிய கொஞ்சம் லீக்கேஜ் வரும். அது நம்ம தவிர்க்க முடியாது. அதற்காக பார்த்தா இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறது நல்லது. இல்லை இன்னும் அதிகம் காஸ்ட் போட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா நீங்கள் இந்த ட்ராலி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவல்களுக்கு சூரியன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சூரியன் டெக்.